நேரத்தோட 2 கையுமே வந்து இல்ல. இல்ல. அப்ப எப்படி அன்றாடம் அவரோட வேலைகள செய்தவர்? நான் தான் செய்து விடுறது. சில இந்த இந்த கை போட்டிருக்காங்க. அதால சின்ன சின்ன இது கொஞ்சம் பிடிச்ச பிளாஸ்டிக் ஆ. இதில் கை போனது மகன் இவருக்கு 1.5 வயசுல, மூத்த மகன் 1.5 வயசுல நடந்தது. ஹோட்டலில் வேலை செஞ்சேன், கடற்கரைக்கு வளர்த்தட்ட அதுகளுக்கு போவேன், எல்லாம் செஞ்சு தான் வேலை வளர்த்தெடுத்ததெல்லாம். அம்மா எப்பயும் வந்து படிக்கணும், படிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் ஒரு மற்றவங்க மதிக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு நம்ம விருப்பம் இருந்தாலும் அவள் விட்டாங்க. பிரச்சனை இப்போது அம்மா இது எனக்கு வேணும், இதை செய்யுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இப்படி அப்புறம் 4 மணிக்கு எழும்புவேன். எழும்பி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்குரிய எல்லாம் செய்து போட்டு நான் இடியப்பங்கள் அவிச்சு கொடுக்குறேன். நான் கவலையாக தான் இருந்துச்சாலும் சொந்த பக்கம் மேலதிகமாக படிக்கணும்னு ஒரு ஆர்வம். காசு எடுத்த கட்டம் முதல் நீ படிச்சுட்டா சில ஃப்ரெண்ட் பொடி எங்கிட்ட பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுறாங்களா? அவங்க படித்து நம்ம ஒரு தொழிலை கற்றுக்கிண்டு நம்ம ஒரு தகுதியோடு நாங்கள் செய்யும்போது 4 பேர் வச்சு நம்ம வேலை செஞ்சு நம்மளும் ஒரு குடும்ப சுச்சுவேஷன் பார்க்கணும். நம்ம படிப்பில் ஆர்வம் வராது. உண்மையிலே என் குடும்பத்துக்கு ஒரு தேவை ஒன்று நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு அதையும் தாண்டி எப்படி ஒரு ஆர்வம் வந்து நான் படிக்கணும்னு 2 வருஷம் படிப்பு வரைக்கும் யார் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க? வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலா தானே. ஓகே, இன்னைக்கான உதவி எந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் ஜீவபுரம் பகுதியில் தான். என்ன உதவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்புக்கான ஒரு உதவி பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்கிறோம். எந்த ஒரு குடும்ப தலைவனுக்கும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் அப்படி சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு வந்து மின்சாரம் தாக்கி 2 கைகளும் எடுத்த நிலையில், அதே மாதிரி ரீசெண்டாக வந்துட்டு யானை அடித்து காலுக்கும் பிரச்சனையாக இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களோட மனைவி தான் இப்போதைக்கு இடியப்பம் ஏதோ ஒன்று அவிச்சு வந்து பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கமைய பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கான உதவியை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறேன். ஆமாம், வாழ்க்கையில் வந்து ஒரு அடி விழலாம், 1 அடி 2 அடி தொடர்ச்சியாக வந்து திரும்ப ஒரு பிரச்சனை வரக்குள்ள வந்து கவலையாக தான் இருக்குது. அது என்ன ரீசன் சொல்லி தெரியும் உங்களுக்கு. வந்து கையெல்லாம் இருக்கக்குள்ள திரும்பியும் வந்து யானை அடிச்சுன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து ஹோட்டலில் இருக்கான்னு. ஆமாம், இப்போ ஹோட்டலில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட பிள்ளைகள படிப்புக்காக வந்து ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி தான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஓகே, இப்போ உண்மையில் அவங்கள்ட்ட நிலைமை வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் முழுமையாக காண்பிக்கிறோம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எந்த தண்ணி நிற்கி இங்கே அளவுக்கு மழை பெய்யலை. இப்போ வெயில வச்சு கொண்டு நெருப்பு போய், ஆனால் ஒரு மழைக்கு வந்து அந்த தண்ணியை பாருங்க அப்படி வந்து எல்லா தண்ணி நீங்கள். ஆனால் இங்கே அதிகம் பார்க்க எல்லா இது வந்து மோசமான நிலையில தான் இருக்குது. மழை செலவு கூட இருக்கட்டும். ஆனால் குடி தண்ணி அப்படிங்கிறது வந்து இங்கே லைன் தண்ணி தானாமா. இங்கே நிலத்தில் கிண்டி அந்த தண்ணி பாவிக்கல என்று சொன்னால் எல்லாமே வந்து அந்த சவர் தண்ணியாக வருமா. அது வெயிலண்டா கொடுத்து. ஓகே, வணக்கம். எப்படி சுகம்? நல்ல சுகமாக இருக்கும். இன்னைக்கு போகலையா? இன்றைக்கு ஹவுஸ் போகல. வளமையாக போகிறா இப்போ இன்றைக்கு மட்டும் லீவா? அப்படியே இன்றைக்கு வந்து லீவ் வரும். இன்றைக்கு மட்டும் லீவ் எடுத்துருக்கு. ஓகே அக்கா, எப்படி சுகம்? நல்லா சுகமாக இருக்கும். என்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்களா? சமையலா? ஓகே, நாங்கள் வந்த டைம் வந்து இப்போ இங்கே அக்கா தான் நிற்கிறாங்க. அண்ணாவுக்கு என்ன நடந்துட்டு சொல்லி சொன்னீங்க? நீங்கள் அவருக்கு கரண்ட் அடிபட்டு 2 கையும் இல்லை, இயலாது, வேலையில் ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வேண்டி இப்போ 3 நாள் போன இடத்துல களிக்குள்ளே காட்டு அந்த துண்டுக்குள்ளே இது யானை அடித்து காலில் கொஞ்சம் சுவாமியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்தீங்களா? எங்கள் மகன் போயிட்டு வந்தாங்க. நான் இன்றைக்கு தானே ஸ்கூல் லீவ் விடுறாங்க, நாளைக்கு வலிக்கிடுவேன். என்ன சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு? அது அந்த உள்ளுக்குள்ளே கிளிப் வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. காலுக்கு அது நிகம்பட்டு உடைஞ்சிருக்காங்க, எலும்புடையில் அதோட கிளிப் வைக்கணும். நேரத்தோட 2 கையுமே வந்து இல்லை. அப்போ எப்படி அன்றாடம் அவரோட வேலைகளை செய்தவர்? நான் தான் செய்து விடுறது. சில இந்த கை போட்டிருக்காங்க. அதால் சின்ன சின்ன இது கொஞ்சம் பிடிச்ச பிளாஸ்டிக் இதெல்லாம் செய்யுது. ஓகே, இப்போ வீடெல்லாம் வந்து பார்க்கையில் வந்து நல்ல ஒரு நீட்னஸாக தான் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு போனாக்கள் வந்து எத்தனை பேர்? இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் இந்த வருஷம் மேல் படிக்கிறேன், அடுத்தவர் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ எத்தனை மணிக்கு வருவாங்க? நீ அவையில் வர 2:30 ஆகும். ஸ்கூல் பஸ். இப்போ எந்த ஸ்கூலுக்கு போகிறோம்? காலேஜில் படிக்கிறாங்க.
ஓகே. இப்போ அப்போ எப்படி சமாளிக்கிறீங்க வீட்டோட நிலைமையெல்லாம்? போய்ட்டு நான் இடியப்பமாக வச்சு கொடுக்குறது இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் இப்போ தான் அதான் கழுவியெல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ தான் வேலை முடியுது. ஆகாசுக்கு கொடுக்குறது காலையில் 1000 இடியப்பம் 800 இடியப்பம் ஆர்டர் கேட்பாங்க. அப்போ விடிய இவங்களுடைய ஸ்கூல் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு தான் எல்லாம் கழுவியெல்லாம் அடுக்கி அதுக்கப்புறம் இனி தான் மதிய சமையலுக்குரிய வேலை பார்க்கணும். இப்போ கொடுக்குறேன் நான் இடையில தம்பி பள்ளிக்கூட கிளாஸுக்கு போகாட்டி படிப்பு இல்லாட்டி அவர் சின்ன வேலைகளுக்கு இடையில இப்போ பைரிங் வேலை சின்ன பெயிண்ட் அடிக்க அப்படி கூப்பிட்டா போயிட்டு வருவாங்க. ஓகே. அப்போ அம்மா அடுத்து வந்து உங்கள்ட்ட சின்ன சின்ன உழைப்பில் தான் குடும்பம் போய்க்கொண்டு இருக்கு. என்னோட வயசு குறையுன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாருன்னு சொல்லி. ரைட். ஓகே. இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு என்ன பிளான்? கோர்ஸ் முடிச்சுட்டு அது நம்ம வேலை எடுத்து செய்கிற ஐடியா இருக்குது. ரைட். ஓகே. இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அக்கா வேலை செய்கிறா போல இருக்குது. அப்போ வேலை செய்ய போகிறீங்களா கண்டினியூ? வச்சுட்டு செய்கிறேன். ஓகே. அப்போ அக்காட்ட வந்துட்டு இது சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டு அடுத்ததாக வந்து அவர்கிட்டையும் அவரோட எதிர்காலத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பேசிட்டு அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு திருமணமாகி எவ்வளோ காலம்? திருமணமாகி இப்போ 22 வருஷம். 22 வருஷம். உங்களோட சொந்த இடமே வந்து இங்கே தான்? மன்னார். உங்களோட சகோதரங்கள்லாம் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்கிறாங்க. கணவர் வந்து சொந்த இடம் அது வவுனியா. எப்படி திருமணம் ஆச்சு? அவன் கேட்டு வந்த இடத்துல செய்து வச்சாரு. திருமணமான புதுசில் வந்து எப்படி உங்களை பார்த்துக்கொண்டா? திருமணமான புதுசில் நல்லா பார்த்து பிரச்சனை இல்லை. கடற்கரைக்கு தான் போவாங்க, இல்லாட்டி ரொட்டி எல்லாம் கூட ஹோட்டலுக்கு போவாங்க. இப்போ எல்லாம் பார்த்து நல்லபடியாக பார்த்தாங்க. அப்போ எவ்வளோ காலமாக இந்த கை பறி போனது எப்படின்னு நடந்தது? கை போனது மகன் இவருக்கு 1.5 வயசில், மூத்த மகன் 1.5 வயசில் நடந்தது. என்ன நடந்தது அதை சொல்லுங்க. அது டிவி போட்டுறதுக்கு முதல்ல அந்த ஆண்டனா தானே செட் பண்ணிடலாம் சனல் பிடிக்கிறது. அப்போ அதை தூக்கி உசத்துற நேரம் லக்ஸபானால் லைனுக்கு மேலே அப்படியே விழுந்து அதெல்லாம் இடிஞ்சு உடம்பெல்லாம் இடிஞ்சு ஒரு வருஷத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சு நாங்கள் எல்லாம் செலவழிச்செல்லாம் பார்த்து நாங்கள் செய்து எல்லாம் பார்த்து இடத்துல அவரை உயிரை தப்ப வைக்க முடியாதுன்ற சூழ்நிலையில் இருந்ததுக்கு பிறகு தான் அந்த உயிரை காப்பாற்றணுமெண்டா கை எடுக்க வேணுமென்று சொல்லி ஒரு கை எடுத்தது. ஒரு கை நேரத்தோடய அந்த அதில் கறி இருந்தது எலும்புகள் வந்து அந்த கிருமி வச்சதால் அதுவும் எடுக்க வேண்டியது. இப்போ 2 கையும், ஒரு கை இதோட ஒரு கை இடத்தோட இல்லை. ஓகே. என்னோட சொன்னால் உண்மையில் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம சடன் ஒரு விஷயத்தை தேவைக்குரிய ஆளாக மாற போகிறோம் அப்படி சொன்னால் ரொம்ப கஷ்டம் அந்த வாழ்க்கையிலேருந்து வாழ்கிறது. அப்போ அந்த டைமில் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டார் அவர்? என்ன நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் அந்த நேரத்தில் என்ன சொன்னே, நீ என்னையை காப்பாதுனா நீ சைன் வச்சு கொடுத்து கொண்டிருக்கலாம் தானே, எனக்கு உன்னால் என்ன பிரியோசனை நீ அப்படின்ட்டு அந்த அவரோட மனத்தாக்கத்தால் என்ன குறித்து நிறைய வேதனையான விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்போ நான் சொன்னேன், பிரச்சனையில் கையில்லாட்டியும் பிரச்சனையில் உயிரோட கணவர் 2 இருக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் வவுனியாவில் தானே இருந்த நாங்கள் தோட்ட வேலை அங்காண்டு எல்லாம் போய் நான் வேலைக்கு அந்த நேரத்துலேயே வலிக்கிட்டு நான் போகிறதுக்கு அதில் இருந்து நான் எல்லா இடமே வேலை செய்வேன். ஹோட்டலில் வேலை செஞ்சேன், கடற்கரைக்கு வளர்த்தட்ட அதுகளுக்கு போவேன், எல்லாம் செஞ்சு தான் வேலை வளர்த்தெடுத்ததெல்லாம். இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன தொழில் இறங்கி செய்திருக்கிறீங்க? ஹோட்டல் வேலையெல்லாம் செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு கடற்கரையில் அந்த கருவாடுகள் காய போடுற விஷயங்கள், அது மிக்சர் பவுடாக்கள் எல்லாம் வீட்டோட வச்சு கொஞ்சம் காலம் செய்தேன். அப்போ அப்படி செய்தவனுக்கு இப்போ நாளடைவில் பிள்ளைகள் வளர்ந்ததோட நான் வெளியில் வேலைக்கு போக இல்லாத ஒரு சூழ்நிலை வரதான் இந்த சாப்பாடுகள் வீட்டிலேருந்து கொடுக்குறது, மதிய சாப்பாடு சமைச்சு கொடுப்பேன், காலை சாப்பாடு கொடுக்குறது அப்படி செய்து கொடுத்து கொண்டிருந்தேன் நான். அப்புறம் இப்போ கொஞ்சம் கால இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு கூடுதலாக எனக்கு மதிய ஆர்டர்கள் வாரதில்லை. காலையில் ஆகாஷ் ஹோட்டலுக்கு மட்டும் 1000 இடியப்பம் 800 இடியப்பம் வரும். அதுபோல் பின்னரத்துலையும் 500 400 அப்படின்னு தருவாங்க, வச்சு கொடுப்பேன். இப்போ இவர் வந்துட்டு லீவாகி இப்போ ஸ்கூலில் விட்டு லீவாகி இப்போ எத்தனை வருஷம்? இவர் இப்போ படித்து முடித்து 2-3 வருஷத்துக்கிட்டே ஆகுது. 3 வருஷமா? அப்போ அவங்க 3 பேருமே வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு அவங்களோட படிப்பு செலவு மட்டும் எவ்வளோ வரும்? படிப்பு செலவுன்னு சொன்னால் இவங்களுக்கு இப்போ ஸ்கூலில் 3 பிள்ளைகள் படிக்கும் பொழுது 3 பேர்கிட்டையும் எனக்கு உரிய அந்த காசு எழுதுகள் கேட்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு தான் இப்போ அவங்களோட ஸ்கூலில் கேட்குற அந்த பணங்கள், அபிவிருத்தி பணங்கள் அதெல்லாம் ஒரு ஆளுக்கு தான் கேட்பாங்க. மற்ற 2 பேருக்கும் ஜிஎஸ்டி லெட்டர்கள் எடுத்து தாங்கன்னு சொல்லி கொடுக்குறது. இப்போ அதனால எனக்கு அந்த இதுகள் வராது. அடுத்தது பஸ்ஸுக்கு போகிற போக்குவரத்து செலவும், சாப்பாடு இப்போ நான் காலையில் அவிக்கிற சாப்பாடோடைய அவைகளுக்கு அந்த பிரச்சனை அதுக்குள்ளே போயிடும். ஓகே. அப்போ அந்த படிப்பு செலவும் இந்த சாப்பாடு செலவுலாம் வந்து தனியோரால் வந்து நீங்கள் சம்பாதிச்சு உழைச்சி வந்து பார்த்து கொண்டு வரீங்க. இப்போ மூத்த மகன் வந்து அவரை பற்றினதோ இல்லை உங்களோட குடும்பத்தை பற்றினதோ உங்கள்கிட்ட ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவார் அவர்?
சொல்லுவார், அம்மா நீங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறீங்க கொண்டிருக்கிறீங்க, அதனால நாங்கள் படித்து நல்ல நிலையில் வந்து உங்களையும் அப்பாவையும் நாங்கள் அப்படி பார்ப்போம்னு அந்த அவங்கள இதயத்தில் உள்ளதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுவாங்க. சின்ன மகன் கூட சொல்லுவார். இப்போ அவங்களுக்கு ஒரு அம்பிஷன் இருக்குது தானே, நான் இதுவாக வரணும் அது செய்யணும் அப்படி இப்படி சொல்லி. இப்போ மூத்த மகன் அதுக்கு அடுத்தால் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நான் எப்படி வரும்? மூத்த மகன் தான் இப்போ டெக்னிக்கல் படிக்கிறார். 2வது மகன் தான் படித்து போலீஸாக வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். 3வது மகனும் அதே மாதிரி தான் படித்தா போலீஸாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ மூத்த மகன் வந்து ஏ லெவல் ரிசல்ட்டெல்லாம் என்ன மாதிரி எடுத்தார்? ரிசல்ட்ஸு பரவாயில்ல, அவருக்கு ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சு, ஏஎல்ல 2S எடுத்தார். இப்போ மிச்சத்துக்கு மேலதிகமாக தான் இப்போ கிளாஸ்களுக்கு படித்து போய் கொண்டிருக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ இவங்க டியூஷன் எல்லாம் போகிறாங்களா ப்ரைவேட்டாக? சின்ன 2வது மகன் போகிறார் ப்ரைவேட்டாக, ஒரு ஒன்றுக்கு போகிறாங்க, மற்றது ஸ்கூலில் நடக்குது. விடியப்புறங்களில் அனுப்பி வைப்பாங்க, அப்புறம் பின்னிறத்தில் திருப்பி அதற்குரிய பாடங்களுக்கு எடுப்பாங்க. உங்கள்கிட்ட இந்த தொழில் வந்து அன்றாடம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதை கடுமையாக அந்த மழை பெஞ்சு இந்த நிலை வந்துட்டு வெள்ளம் மழை வந்தால் தண்ணி உள்ளே வரும் வீட்டுக்குள்ளே இந்த படியோட அப்படியே கிளம்பி கொண்டு நிற்கும். அப்போ கிட்டத்தட்ட வெளியில் போனாலே வந்து வெளியே போனாலும் உள்ளுக்கு ஈரம்தான், உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஈரம்தான். அப்போ அந்த டைமில் வந்துட்டு என்ன செய்வீங்க நீங்கள்? அந்த டைம்லையும் ஓரளவு சமாளித்து கார்ட்போர்ட் மட்டையெல்லாம் அப்படி போட்டு பெட்டியெல்லாம் எடுத்து விரித்து தான் நடந்து வேலையெல்லாம் செய்து கொடுக்குறது. அந்த டைமில் வேலை செய்யும். இந்த பக்கோடா இதெல்லாம் செய்தது எவ்வளோ காலம் அது நீங்கள்? அது நான் இவங்க ஒரு அளவான ஒரு 10-12 வயசு இருந்த காலத்தில் விட்டுட்டேன். என்னென்னா சுகாதார பிரச்சனைகளால் பிறகு அந்த அந்த நேரம் அந்த சைட்டால் ஒரு இது ஒன்று அத்திவாரம் ஒன்று போட்டேன் நான். அவங்களோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி செய்வோம்ண்டு. இப்போ அதையும் என்னால் மேலையும் செய்ய முடியாதால அப்படியே விட்டுட்டேன் அதையும். இப்போ அதை உங்களால் தொடரல? அதான்டா மூத்தமான அவரோட இது செய்து கொண்டு அவர் மற்ற டைமில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்போது நீங்களும் அவர் ப்ரொடெக்ட் வந்து செய்யலாம். அதுக்குரிய அளவுக்கு பண வசதிகள் இல்லை தானே. நார்மலாக வந்து இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படி சொன்னால் எவ்வளோ ஒரு முதலீடு இருந்தால் உங்களால் பண்ண முடியும்? முதலீடு எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை. முதலீடு ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ளே நாங்கள் முதலீட்டை போட்டு செய்யலாம். ஆனால் அதுக்குரிய இடவசதிகள் அமைக்கிறது தான் பெரும் பிரச்சனை. என்னென்னா அவங்களுக்கு பொறிக்கிறதுக்கு கிச்சன் பெரும்பாக இருக்கணும், பேக்கிங்குக்கு ஹோல் ஒன்று இருக்கணும், அடுத்து ஸ்டோர் ரூம்னு சொல்லி நாங்கள் இப்போ பொறிக்கிற சாமான்கள் எடுக்கிற சாமான்கள் ஸ்டாக் பண்ணுறதுக்கு இருக்கணும். அடுத்தது கிச்சனுக்கு மேலே நேராக அந்த சீட்டுகளெல்லாம் அடித்து டஸ்ட் உள்ளே விடாமல் அப்படியெல்லாம் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். அப்போ இப்போதைய சூழ்நிலை அது செலவு கூட தானே. இதை பற்றின நாலேஜ் வந்து எப்படி நீங்கள் வளர்த்துக்கொண்டீங்க? சரி, நான் எந்த எதிர்பார்ப்பும் எந்த இதுவுமே நான் அதில் முரண்மையாக நின்று செயல்படணும். அடுத்தது இந்த அத்திவாரத்தை போட்டது காரணம் என்னென்னா நான் மட்டும் இல்லை, எங்களோட உறுப்பினர் நிறைய ஆக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு. அப்போ அவங்களையும் கூப்பிட்டு நான் ஒரு காலத்தில் வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குமென்று தான் ஒரு வைராக்கியத்தோடு அந்த அத்திவாரம் போட்டேன். நான் அதை மேலே கொண்டு என்னால் செய்கிறதுக்கு முடியாமல் என்னால் வந்துட்டு. ஆனால் என் மனசுக்கு இன்னும் நான் அந்த இதை விடையில்லை. இறக்குறதுக்கு முன்னுக்கு நிச்சயம் ஒரு கம்பெனி கொண்டு நான் ஆரம்பிப்பேன் என் ஹிருதயத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெண்ணாக வந்து நம்மளே ஒரு தொழிலை வந்துட்டு உருவாக்கி அதில் வெற்றி பெறன்றது வந்துட்டு ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இது நிறைய பேர் வந்து அப்படி சாதிக்க மாட்டாங்க. அதுவும் இப்படியான பகுதியில் இருந்துட்டுன்னு சொன்னால் சாதாரணமாக வந்து நம்ம சமைச்சோமா, சின்னதாக ஒரு வேலை செய்தோமா, பிள்ளைகளை வளர்த்து விட்டோமாண்டே விட்டுருவாங்க. நாம் அதாவது பிள்ளைகள் சாதிச்சா சரி நம்ம சாதிக்கணும் அப்படின்லாம் நினச்சே பார்க்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் இப்போ வளர்ந்து வந்தாலும் கூட பிள்ளைகளை இங்கே படிப்பிக்க வச்சு நீங்களும் உங்களோட ஒரு வளர்ச்சியை காணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பில் இருக்கீங்க. அதையும் தாண்டி உங்கள் நிலைமையில் இருக்க மற்றவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக அதற்கான கை கொடுக்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த மிக்சர் இதுலன்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வந்து செய்யக்கூடிய பிளான் இருக்கு உங்களுக்கு? நான் அதில் மிக்சர் போடுவேன், பவுடா செய்வேன், பருத்துரை வடை போடுவேன், அடுத்து அந்த கலர் முறுக்குகள் அதில் செய்வேன், அதெல்லாம் போடுவேன். அவ்வளோ. ஆரம்பத்தில் நீங்கள் அது வீட்டோட பண்ணினீங்களா? வீட்டாண்டா இந்த இப்படி சின்ன நான் ஒரு பத்தி போட்டிருந்தேன் கிச்சன் மாதிரி போட்டு அதில் பொறிச்சு இதில் வச்சு தான் பேக்கிங் செஞ்சேன். நான் தனியாக தான் செய்வேன். வேலையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சமைச்சு போட்டு வேலையை பொறிக்கிற வேலையெல்லாம் செய்து போட்டு நைட் 12 மணி வரைக்கும் இருந்து பேக்கிங் பண்ணுவேன். பேக் பண்ணிவிட்டு மகன் ஸ்கூல் இல்லாமல் சனி ஞாயிறுகள் நிற்கிற நேரம் இவருக்கு 12 வயசு அப்படி இருக்கக்குள்ள அவர் தான் சைக்கிளில் கொண்டு எல்லா கடைக்கும் போட்டுட்டு வருவாங்க. அவரே கொண்டு கடையில் போடுவார். பிரச்சனை இல்லை. அப்போ ஓகே, கடையில் அந்த டைம் கணவர் உங்களோட வீட்டில் இருந்து என்ன சொல்லுவார்? அவர் எல்லாத்தையும் பார்த்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பார். தான் இப்படி நடந்ததால தானே நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி கவலைப்படுவார். உண்மையில் எப்படி சொல்கிறார்?
இதுவும் ஒரு பெருமைக்கான ஒரு விஷயம். என்ன சொன்னால் நிறைய பேர் இப்போ வயசு திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச காலத்தில் இன்னொரு திருமணம்லாம் பண்ணும்போது நீங்கள் உங்களோட கணவரை வந்துட்டு கண்ணுங்கருத்தமாக வந்து பார்த்துக்கொள்றீங்கன்ற ஒரு பெரிய விஷயம். அவர் கூட சொல்லியிருந்தார் இப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவர் உயிர் தான் முக்கியம்னு சொல்லி கூட வச்சு பார்த்துக்கொள்றீங்க. அது ஒரு தாய்மையை போற்றக்கூடிய ஒரு நல்லதொரு செயல் உண்மையில். பிள்ளைகள் வந்து தாங்கள் இப்படி வரணும் மட்டும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு தானே அவங்களை இப்படி வளர்த்தெடுக்கணும்னு சொல்லி. அப்படி நீங்கள் என்ன ஆசைப்பட்டிருக்கீங்க? இல்லை, நான் விருப்பப்பட்டது கூடுதலாக பிள்ளைகள் பெரிய உத்தியோகத்துக்கு வரணும் அப்படின்னு இல்லை. நல்ல ஒழுக்க வழக்கமாக ஆனால் பிள்ளைகளாக சமுதாயத்தில் 4 பேருக்குள்ள நல்ல பேருக்கு இருக்கிற பிள்ளைகளாக உருவாகணும். அவங்க விரும்புகிற மாதிரி அவங்களோட வேலைகளை அவங்க செய்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதோட அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி 3 பிள்ளைகளுமே எனக்கு இருக்கிறாங்க. ரைட். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் தேவைகள் இருக்கு தானே, ஸ்கூலுக்கோ சரி, டியூஷனுக்கு போகிறதுக்கோ சரி, இல்லைன்னு சொன்னால் வெளியில் எங்கேயாச்சும் போய் வரதுக்கோ சரி, அப்படி இப்போ இருந்து அவங்க ஏதாச்சும் தேவைகள் வந்து கேட்டு உங்களால் அது ஏதாச்சும் செய்ய அவையில் வந்து இப்போ என்னட்ட அம்மா இது எனக்கு வேணும் இதை செய்யுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், ஸ்கூலால் ஒரு இடத்துக்கு போகணுமெண்டா அம்மா இப்படி போகிறதுக்கு வெளிக்கிடுறாங்க சொல்லிவிட்டாங்க அப்படின்னும் பொழுது எனக்கு நான் அந்த தேவையை எப்படியாவது பூர்த்தி செய்திருவேன். இப்போ வர்ற காசில் 500 ரூபாயோ 1000 ரூபாயில என்னட்ட இல்லாட்டி பக்கத்துலையாவது அரட்டை மாறி அவங்களோட பிரச்சனையை முடித்து பிறகு என்னட்ட வர்ற காசுலேருந்து நான் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்கிறது. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருமானம்? எனக்கு 1600 1700 இடியப்பம் கொடுத்தனேன்டா அது 1000 இடியப்பம் கொடுத்தா வரும். அதுக்கு குறைய கொடுத்தா 700 600 அப்படி பின்னேரங்களில் கொடுக்குற இடியப்பத்துக்கு. தினமும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்லை 3 நாள் கிழமையில எனக்கு 2 நாளைக்கு ஒரு ஆர்டர் வரும். சில நேரத்தில் கிழமையில 4 நாள் ஆர்டர் வரும். அப்படி செய்கிறது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கான ஒரு சேமிப்பு, அதாவது உங்கள்கிட்ட இந்த எதிர்கால நீங்கள் சொன்ன மாதிரி தொழிலாச்சும் செய்கிறதுக்கு ஏதாச்சும் வேறு முயற்சிகள் எடுத்து முயற்சி என்னென்னா சில இடங்களில் இப்படி அந்த வாழ்வாதாரங்கள் அதற்கு அரசாங்கத்தால் டிஎஸ் ஆஃபீஸால் பதிகைக்குள்ளே நான் விண்ணப்பங்கள் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் எனக்கு அதுக்குரிய ஒரு முடிவுமே வர இல்லை. வேறு ப்ரைவேட்டாக எப்படி சொல்கிற வேறு ஏதாச்சும் நிறுவனங்களூடாக ஒன்றும் நான் செயல்படையில். இப்படி கிராமங்களுக்குள்ளே இப்போ நீங்கள் வாழ்வாதாரம் செய்ய போகிறேன்டா உங்களுக்கு என்ன தேவைண்டாலே நான் முன்வைக்கிற விஷயமே அந்த மிக்சர் கம்பெனியோட என்ற ஆசை அதுதான். எப்படின்னாலும் நான் அதை உருவாக்கி எடுத்துடணும் அப்படின்ற. இப்போ காலடைவில் என்னால் ஏலாட்டியும் வயசு போனாலும் நான் அதை வச்சு உழைக்கக்கூடிய அளவுக்கு முடியும் தானே என்னால். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு சொன்னால் வயசு போனாலும் அதை மேனேஜ் பண்ண 4 பேர் நான் வச்சு இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து செய்யக்கூடிய இது இருக்குன்னு தானே. அப்போ எனக்கு கண்டு கடைசி வரைக்கும் ஒரு வருமானத்துக்குரிய உழைக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அப்போ இந்த பகுதியில் யாராச்சும் அப்படி கம்பெனி ஏதாச்சும் இதுக்குள்ளே இல்லை அங்கே தரவன்கோட்டை அப்படி அங்கே செய்கிறாங்க. உங்களோட ரிலேட்டிவ்ல யாராச்சும் அதை செய்கிறாங்களா? இல்லை எங்கள் இதுக்குள்ளோட. அப்போ உங்களுக்கு எப்படி அது ஒரு ஆசை? நான் அதை பழகினேன். நான் எங்கே பழகினேன்? குமார் பிள்ளையா இருந்த காலத்தில் வந்து வவுனியாவில் இருக்கக்குள்ள ஒரு கம்பெனி ஒன்று திறந்துருந்தாங்க, மிலேனியம் கம்பெனின்னு. அங்கே அப்பளம் மிக்சர் பகோடா எல்லா விஷயமே செய்வாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த பட்படி செஞ்சாங்க. அப்போ அதை போய் பழகுவோம் அப்படின்ற மாதிரி தான் அதுக்குள்ளே போனேன். நான் போகும்பொழுது அந்த அப்பள வேலையை அது பழக முடியும். அந்த அப்பளம் செய்கிறது எப்படின்றதை நான் கற்றுக்கொள்ளணும்ன்று அதையும் பழகினேன். அப்படியே படிப்படியாக ஒவ்வொன்றா போய் அப்படி எல்லாத்தையுமே பார்த்து பழகினேன். இது எத்தனை வயசில் நீங்கள் பழகிக்கொண்டு? நான் அப்போ எனக்கு 16 வயசு. அப்போ அந்த டைம் வந்துட்டு போகிற சூழல் நடந்த டைம். எப்படி சமாளிச்சு உங்களோட ஃபேமிலியெல்லாம் எப்படி இருந்த நீங்கள்? ஃபேமிலி ஏன்னா அம்மா கொஞ்சம் கஷ்டம். அதால் நீ வவுனியார் சித்தப்பா விட்ட கொண்டு விட்டுட்டு தான் படிப்பெல்லாம் அரைவாசியோட படிக்க இல்லாமல் நின்றுட்டேன். அதுக்கு பிறகு நீ கொண்டு அங்கே விட்ட இடத்துல தான் சித்தப்பாக்கள் கொண்டு நீ அங்கே விட்டவே. அப்போ சித்தப்பா நீ கொண்டு இறக்கி ஏற்றி கொண்டு வருவாங்க. நான் அங்கேயே நின்று தான் வேலை செய்கிறது. 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா அம்மா பார்க்க வருவேன். இப்போ உங்கள்கிட்ட அம்மாக்கெல்லாம் பார்க்குறதா நீங்கள்? அம்மா என்னோட தான் இருக்கிறாங்க. அம்மா உங்களோட தான் இருக்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போ எங்களால் முடிஞ்சது ஏதோ முதற்கட்டமான ஒரு உதவி நாங்கள் பண்ணித்தரோம். அண்டு கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள்ட்ட இந்த ஒரு தன்னம்பிக்கை வச்சுக்கொண்டு கண்டிப்பாக வந்து வாழ்வாதாரத்துக்கான அடுத்த உதவி கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனாலும் அது எங்கள்கிட்ட கையில் இல்லை. உங்களை வந்து வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட கையில் தான் இருக்குது. இப்போ மூத்த மகனோட அம்பிஷன் பற்றி அவர்கிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து பேசணும். சரி, ஓகே. வணக்கம் பிரதர். வணக்கம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கல்ஸில் படிச்சு கொண்டு வவுனியா டெக்னிக்கல். இது ஆரம்பத்தில் வந்து என்ன படிச்சு நீங்கள்? டெக்னாலஜி பாடம் படிச்சிங்க. ஏஎல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணீங்களா? மேல் பண்ணேன். ரிசல்ட்ஸ் கிடைக்கணும். மேலும் விஷயத்துக்கு போகிறதுக்கு 2 இயர்ஸ் தான் எடுத்தது. 2 இயர்ஸ் தான் எடுத்தேன் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஜாயின் பண்ணி டெக்னாலஜியில் இப்போ இன்ஜினியரிங் டெக்னாலஜி எடுத்தால் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கூட அதுக்குள்ள போகிறதுக்கு.
அவள் அப்ளை பண்ணால் அது கிடச்சிச்சு. அதோட அங்கே போய் படிச்சு வந்துருக்கேன். சரி, இப்போ எத்தனை வருஷம் படிப்பு மொத்தம்? அங்கே போய் ஒரு 2 வருஷம் படிக்கும். 2 வருஷம் படிப்பு. இப்போ எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்போ 1 மாதம் கூட முடியலையா? இல்லை இல்லை இல்லை, நான் போன முறை கிடைச்சது கொஞ்சம் பணம் இதுக்காக போய் வர போகிறது அதுக்காக சில பேர் இருக்கிறதால அது யோசிச்சு இருந்தது. அப்புறம் இப்போ தான் எல்லாம் கிடச்சி இப்போ இந்த வருஷத்துல நான் போய் கொண்டிருக்கு. சரி, இப்போ உங்கள்ட்ட ஃபேமிலி வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்கக்குள்ள வந்து இப்போ நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இதுக்கு முதல்ல ஏதாவது வேலைகள் எதுவும் செஞ்சீங்க? வார கூலி வேலைகளுக்கு போகிறது, வயரிங் வேலைகள், பெயிண்ட் வேலைக்கும் கூப்பிடுவாங்க. கூலி வேலை என்னென்ன வேலை? வயரிங் வேலை? வயரிங் கூலி ஆளுக்கு நிற்கிறது, அது பெயிண்டிங் வேலை கூலி அப்படின்னு போகிறது. சில மேசன் வேலை போயிட்டு மிஷன் வேலையும் போகிறீங்க. அப்படி எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கீங்க? அப்படி வருஷம்னு சொல்லலாம், வார நேரத்தில் சில வேலை கூப்பிடுவாங்க, சில பேர் கூப்பிட மாட்டாங்க. அப்போ அதில் ஒரு அண்ணா ஒருத்தர் இதுக்குள்ளே, அப்போ அவர் வேலை செஞ்சால் மட்டும் கூப்பிடுவேன். அவரோட வேலைக்கு போகிறீங்க. எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு? அந்த நேரங்கள் தருவாங்க. பெருசான வேலை தெரியாதுன்னு எனக்கு. அப்போ 1000 ரூபா அப்படி தான், 1200 தருவாங்க. சரி, இப்போ வந்து இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் மூத்த உள்ள என்ன குடும்பம், இப்போ நீங்கள் வந்து டெக்னிக் வச்சு போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கப்புறமா குடும்பத்தில் பொறுப்போடையாக ஏற்றுக்கொள்வது எப்படி பாருங்க? இதுக்கப்புறம் நான் எடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இப்போ படிப்புக்கு தேவையான வசதிகள் வேணும் இல்லை? படிக்கிறது நீங்கள் இப்போ போய் வரதுக்குரிய செலவுகள், இப்போ அங்கே படிக்கிறதுக்குரிய இது வேணும். அப்போ நீங்கள் உங்களால் வேலை செய்யலை தானே? அந்த 2 வருஷம் படிப்பு முடிஞ்சால் தான் நீங்கள் வேலை செய்யலை. ஆமாம். அப்போ அது வரைக்கும் இடைக்குள்ள சில வேலை லீவுகள் எடுத்து அது வேலைகளுக்கு போகிறது, இருந்துட்டு ஒரு வேலைகளுக்கு போகிறது. போகிறதுக்கு காசு கோர்ஸ் வந்து இப்போ வீக்கெண்டில் இல்லை வந்து கிழமை நாளில் தானே? வீக்கெண்ட் சனி ஞாயிறு மட்டுமா? சனி ஞாயிறு இதில் கிழமை நாட்களில் தான் சனி ஞாயிறு இருக்குது. இப்போ இடைக்கில் நம்ம ஏழான்னு சொன்னால் லீவுகள் எடுக்கலாம். ஆரம்பத்தில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது? படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது? அதில் வந்து இப்படி நீங்கள் டெக்னிக் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கணும் ஆர்வத்தில் தான் டெக்னிக் இதுக்குள்ள போகணும். அதுக்குள்ளே படிக்கிற மூலம் மட்டும் இல்லை, அதில் ஒரு அனுபவம் கிடைச்சிடும். அந்த தொழில் அனுபவம் ஒன்று கிடைச்சிடும். அதான் டெக்னாலஜி பாடத்தை தெரிவு செஞ்சு போனது. எடுத்தாங்க டெக்னாலஜி பாடம் எடுத்தாங்க. நானும் டெக்னாலஜி பாடம் தான் எடுத்துறேன். ஆனால் டெக்னாலஜி பாடத்துக்கு வந்து இப்போ அந்த வழியில் என்ன சொல்ல, வேலை கிடைக்கிற வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தெரியும் எனக்கு. இப்போ ஆனால் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் காலேஜில் ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் டெக்னிக்கல் காலேஜில் வந்து ஈஸியாக வேலையும் கற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இப்போ எது சம்மந்தமாக படிக்கிறீங்களா? வயரிங் சம்மந்தமாகவும் அலுமினியம் ஃபிட்டிங் வயரிங் சம்மந்தமாகவும். ஓகே, உண்மையிலே வந்து நல்ல சப்ஜெக்ட் தான். இப்போ எனக்கு என்னென்னு சொன்னால், உங்களுக்கு இந்த 2 வருஷம் படிப்பு வரைக்கும் யார் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் 5 நாள் படிச்சுட்டு வந்து 2 நாள் வந்து கிழமையில் வேலை செய்யணும்னு சொல்லி, அந்த 2 நாள் கிழமையில் வர காசு வந்து காணாது. அதை வச்சுக்கொண்டு அப்படி இப்போ கொலிச்சாலை எதுவும் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? இல்லை, இதுகள் ஸ்பான்சர்களுக்கு எழுதி கொடுத்துருக்கோம் கடிதங்கள். அப்போ யாரும் ஸ்பான்சர் பண்ணினா உண்டு, அப்படி இல்லைன்ட்டா அப்போ நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் கழிச்சோம். இப்படி அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஒரு கடிதம் எழுதிட்டாங்க ஸ்பான்சருக்கு, நாங்கள் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டு இன்னும் ஒன்றும் கிடைக்கல. அப்போ வீட்டோட தான் அம்மாவும் மாறிக்கிறி அங்கே மாறிக்கிட்டு தான் போகிறது. அப்படி தான். இல்லை, நான் வந்து இப்போ உங்களை வந்து தப்பாக சொல்லலை. என்ன வேலை இருக்க இங்கே வந்து குடும்பம் கஷ்டப்படுது, நீ வேலைக்கு போகாமல் இப்போ படிக்க போகிறேன்னு நான் தப்பாக சொல்லலை. நான் என்ன சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா, இங்கே எப்படி அந்த படிப்பை கொண்டு போகிறீங்கன்னு. அப்புறம் நாளைக்கு வந்து டெக்னிக்கல் கோச்சிங் போய் கொண்டு இருக்கக்குள்ள இன்னும் குடும்பம் கஷ்டமாக போகக்கூடாது. நீங்கள் அதை இடையோட விடக்கூடாது. படிப்புன்றது இந்த வயதில் படிக்கிறது. இதுக்கப்புறமா நீங்கள் மேலே போன ஒரு வயது வந்தவரை வந்து படிக்காது. இப்போ நான் கேட்குறேன்னு சொன்னால், உங்களோட ஏலெவல் லைஃப் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் வேலை செஞ்சீங்க தானே, உங்களுக்கு காசு வந்து ஒன்று இருந்தது. அப்போ அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள வந்து உண்மையாக காசு வந்து ஒன்று இருக்கக்குள்ள குடும்ப சுச்சுவேஷன் பார்க்கக்குள்ள வந்து நம்ம படிப்பில் ஆர்வம் வராது. உண்மையிலே என் குடும்பத்துக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது, நம்ம வேலை செய்கிறோம்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு அதையும் தாண்டி அப்படி ஒரு ஆர்வம் வந்து நான் படிக்கணும்னு அப்படி இது வந்தாலும். ஆனால் அது ஒரு ஆளுக்கு கீழே தான் நாங்கள் வேலை செய்யலாம் எப்பயும். அப்போ இதை படித்து நம்ம ஒரு தொழிலை கற்றுக்கிண்டு நம்ம ஒரு தகுதியோடு நாங்கள் செய்யும்போது 4 பேர் வச்சு நம்ம வேலை செஞ்சு நம்மளும் ஒரு கொன்றைக்கு எடுத்து செய்யக்கூடிய மாதிரி அப்படி இருக்கும். அப்போ இதை விட அதில் வேலை செய்யும்போது நம்ம குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா? ஓகே, குட். உண்மையிலே அந்த ஐடியா நல்லம். அதான் உண்மையிலே வந்து படிங்க. அதுதானே வந்து இப்போ நீங்கள் அதோட சேர்த்து மாதிரி இந்த வயரிங் வேலைகள் வந்து நீங்கள் செய்யலாம். வயரிங் வேலை அப்போ நீங்கள் இப்போ நேரத்தில் போன நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ உங்களுக்கு ஓகே இருக்கா? ஈஸியாக இருக்குது செய்வீங்களா? வந்து இப்போ அங்கே வந்து படிக்கிறதுக்கு வந்து இப்போ எத்தனை மணிக்கு முடியும் உங்களுக்கு? காலமாக போயிடுறேன், பஸ்ஸுக்கு போகணும். இங்கேருந்து போகிறீங்க? இங்கேருந்து பவுனியா போகிறீங்க? எவ்வளோ முடியும் ஒரு நாளைக்கு பஸ் காசு? பவுனியா ஒரு நாளைக்கு பஸ்ஸு இப்போ முதல் 450 ரூபா பண்ணி இப்போ 350 ரூபா போகுது போகிறதுக்கு மட்டும். போகிறதுக்கு 350 ரூபா, வர 350 ரூபா, 700 ரூபா. அது சாப்பாடுகள் நம்ம அப்போ எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1000 ரூபா. 1000 ரூபா ஆகிட்டு. அப்போ ஒரு கிழமைன்ட்டு பார்த்தாலும் ஒரு 5000 ரூபா. ஒரு மாதத்துக்கு 20000 ரூபா. அப்போ உங்களோட இதுக்கு மட்டுமே ஒரு 20000 காசு தேவைப்படுது. அப்போ வந்து
இப்போ உங்களுக்கு ஓகே இருக்குது இப்போ இந்த காசு எங்கேருந்து வரும் உங்களுக்கு இப்போ இந்த செலவுகளுக்கான காசு? இப்போ பக்கத்தில் யாரையும் மாறுறது, பிறகு மாறி பிறகு காசு கிட்ட கொடுக்குறது அப்படின்ட்டு சிலர் ஃப்ரெண்ட் பொடி எங்களுக்கு பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுறாங்களா ஃப்ரெண்ட் படி? அப்படி அவங்கள்ட்ட ஃப்ரெண்டு பொடி செய்வாங்க. அவங்க நான் முடிந்த இன்றைக்கு போடா கிளாஸுக்கு கொண்டு போ அப்படின்ட்டு. அப்படி காசு இல்லாத சூழ்நிலை நான் அதை லீவு எடுத்துடுறது. நீங்கள் முதல் வேலைக்கு போன காசுல ஏதாவது சேமித்து வச்சுருக்கீங்களா உங்களை படிப்பை தேவைன்னு? இல்லை அதில் எடுத்து அந்த நேரம் தம்பி அவங்க படிச்சு கொண்டாங்க தானே, அப்போ அப்போ வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு, அப்போ அந்த நேரம் கொடுத்துடுறது. இப்போ இது சரி, நீங்கள் வேலைஞ்சு கொண்டு இருந்து நீங்கள் திடீர்னு இப்படி படிக்க போகிறேன்னு சொல்ல வந்து வீட்டில் அம்மாவோட பார்வை எல்லாம் எப்படி இருக்கு? அம்மா விட்டா அம்மா எப்பயும் வந்து படிக்கணும், படிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் ஒரு மற்றவங்க மதிக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு நம்ம விருப்பம் இருந்தாலும் அவள் விட்டாங்க. பிரச்சனை இப்போ அடுத்த கட்டம் காசு அடுத்த கட்டம் முதல் நீ படிச்சின்னா நீ அதை உழைச்சி கொள்ளலாம் அப்படி. இப்போ என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்கள் சமாளிச்சோம். ஓகே, இப்போ இந்த செலவுகள் நம்மளே வந்து இப்போ இங்கே வந்து ட்ராவலிங் செலவு போயிட்டு வர செலவெல்லாம் குறைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் அங்கேயே நிற்கக்கூடிய மாதிரி எங்கேயா பார்க்கல? அங்கே பக்கத்தில் போர்டிங் மாதிரி இடத்த நிற்கணும். அதுக்கு நீ நிற்கிறேன் காசு தான். அங்கே சாப்பாடு எல்லாம் சாப்பாடு காசு. அப்போ கேட்டேன், ஒரு வீடு ஒன்று கேட்டோம், 5000 மாதம் கேட்டேன். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் இப்போ இங்கேருந்து போகிற கொஞ்சம் பிள்ளைகளை செட் பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணலாம். மழை பொடிங்க இருக்காங்க, அவங்களுக்கு சில ரிலேட்டிவ்ஸ் வீடுகள். இப்போ நீங்கள் இங்கேருந்து தனியாக போகிறீங்க? இப்போ மண்ணால் நான் மட்டும் தான் போகிறேன். மணால் நீங்கள் மட்டும் தான் போகிறீங்க? அதுக்கே முதல்ல வந்து வாழ்த்துக்கள். என்ன படிக்கிறேன்னு சொல்லி யாரும் நீங்கள் வழிக்கிட்டு போனதுக்கே வந்து முதல்ல வாழ்த்துக்கள். அதான் உண்மையிலே வந்து உங்களுக்கு பிடிச்ச துறையில் வந்து படிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இப்போ அங்கே சொல்லித்தரது வந்து அவ்வளோ இதாக இருக்குது. நீங்கள் வந்து வேலைக்கு செஞ்சீங்கன்னு சொன்னீங்க, ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு ஓகே இருக்கும். நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல்ல 2 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. NVக்கு 4 5 NVக்கு 5 நினைக்கிறீங்க? 4 சொன்னாங்க. நீங்கள் டெக்னாலஜி செஞ்சாலும் 4 செஞ்சுருக்கோங்க. டெக்னாலஜியில் வந்து 7 3% பாஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்படின்ற சேரத்தை சொன்னேன். அப்போ நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்க? ஆனால் செய்யுங்க அப்படின்னு இப்போ தான் தொடக்கியிருக்கேன். எனக்கு டெக்னாலஜி பாடத்தில் வந்து பாஸ் பண்ணால் போனது ஐடி கிடைக்கல. ஐடி சப்ஜெக்ட் எடுத்தீங்க. பிடெக்கோ இல்லை இடெக்கோ எடுத்தீங்க? இடெக், இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இன்ஜினியரிங். அதுக்கு தான் ஆர்வம் கூட இருந்துச்சு. ஏன்னா ப்ராக்டிக்கல் விஷயம் செய்யும்போது நல்லா செய்வேன். அந்த வேலைகள் நல்லா எனக்கு கற்றுக்கொள்ளணும்னு விருப்பத்தோடு செஞ்சது தானே, படித்தது தானே. அப்போ எல்லா ப்ராக்டிக்கலும் முன்னின்று செய்கிறது போய். இப்போ ஐடி மட்டும் தானே உங்களுக்கு? ஐடி மட்டும் தான் முடியும். ஏன்னா அந்த நேரம் அந்த கிளாஸுகளுக்கு மேலே போகிறதுக்கு முடியாமல் போயிட்டு அப்போ ஸ்கூல் படிப்புகள் அப்படி தான். அந்த நேரம் ஸ்கூலில் டீச்சர்ஸாக்கள் கொஞ்சம் மாறிட்டாங்க. இப்போ ஓலெவல் டீச்சர்ஸாக்கள் தான் A-level செஞ்சதால் கொஞ்சம் கரைச்சேன். கிளாஸுகளுக்கு போகிறதுக்குலாம் நான் கடைசியாக மட்டும் ஒரு 3 நாள் செமினார் மட்டும் தான் போனேன். இப்போ அதை வச்சு தான் கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் விட்டுட்டு நான் கவலையாக தான் இருந்துச்சு. ஆனாலும் சொந்த பக்கம் மேலே அதிகமாக படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து. அதான் அது வந்து இப்போ முடிவு இல்லை. அது வந்து நீங்கள் ஒரு தொடக்கமாக வச்சுக்கொள்ளலாம். உங்கள் படிப்பில் இன்னொரு ஆர்வம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் அதை ஃபெயிலியர் ஆனது வந்து தொடக்கமாட்டே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் பெரியலூரில் இருக்கிற அந்த டெக்னிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குது தானே. இப்போ அங்கே வந்து அந்த பஸ்ஸுக்கான அந்த கூப்பன் கொடுப்பாங்கல்ல போயிட்டு வரதுக்கு. இப்போ 350 சொல்கிறீங்க தானே. இப்போ அந்த கூப்பன் எடுத்தால் ஒரு மாதத்துக்குன்னு சொல்லி எடுத்தோன்னே ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கட்டி எடுக்கிறேன். எடுத்தால் வந்து அந்த அது வந்து உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அதை தாண்டி வந்து டெக்னிக்கல் காலேஜில் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா ஏதோ காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு தராங்களோ? அப்படியே ஒரு நாளைக்கு 500 ரூபா தான். இப்போ தான் போனால் இப்போ பாய்ஞ்சாங்க எல்லாம் இன்னும் தர வழி கிடையாது. தரல தரேன்னு சொல்லிக்காங்க, தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உண்மையிலே வந்து நீங்கள் தான் படிங்க சொன்ன மாதிரி படித்து இப்படி தான் மற்றவங்களுக்கு வேலையாமல் நம்ம முதலாளியாக வர சொந்த காலில் நம்ம நிற்கணும் என்று நினைக்கிறது உண்மையிலே வந்து ஒரு பெரிய இது. கண்டிப்பாக நீங்கள் நிற்பீங்களா? அப்படி நினைச்சி நம்ம போராடினாலே வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். அவ்வளோ தானே. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் விடாமல் படித்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதோட சேர்த்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இடையிடையில் வந்து சனி ஞாயிறில் வந்து நீங்கள் வேலைக்கு போகலாம். அதாவது இந்த வயரிங் வேலைக்கு போகலாம். வந்தால் உங்களுக்கு படிப்புக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக படித்து நீங்கள் உங்களோட ஃபேமிலியை பார்ப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எங்களால் முடிஞ்சது வந்து இப்போ உங்களோட படிப்பு செலவுக்கும் வந்து உங்களோட தங்கச்சி தம்பியாக 2 தம்பியாக இருக்காங்க. ஓகே, தம்பியாகளுக்கான படிப்பு செலவுக்கும் வந்து நாங்கள் உதவி செய்கிறோம். சரி சரிங்க. இப்போ வந்து பிள்ளைகளோட படிப்புக்கான உதவிக்காக இதை வச்சுக்கொள்ளுங்க. அதை எண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோம். $31,000 வந்துருச்சு. இந்த 31,000 அவங்களோட படிப்புக்காக வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை வந்து நாங்கள் ஒப்படைக்கிறோம். அன்றது இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தது வந்துட்டு கனடாவில் இருக்கிற சூரியம்மா ஃபேமிலி. அவங்க அனுப்பியிருந்த ஒரு தொகையில் ஒரு குடும்பத்துக்கான ஒரு உதவி பண்ணி மிகதம் வந்து உங்களுக்கானதாக சேர்ந்துருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் எனக்கு இந்த உதவியை செஞ்ச குடும்பத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னென்னு கேட்டால் இந்த இதிலிருந்து இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நான் சந்திக்கத்தக்கதாகவும் அவர்களை நாங்கள் பார்க்கத்தக்கதாகவும் இந்த நேரத்தில் நான் இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே
தந்த உதவியதற்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் என்னுடைய இறைவனிட்ட நான் பிரார்த்திக்கிறேன், அவர்கள் இன்னும் ஆயுள் நீண்ட காலமாக சந்தோஷமாய் சமாதானமாய் இதுபோன்று அதிக ஆட்களுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்தி அவர்களுக்கு இன்னும் என் மனமாக நன்றி சொல்லுகிறேன். அதே மாதிரி எங்களோட சார்பிலையும் வந்து கனடாவில் இருக்கிற சூரியம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து அக்காவோட பேச்சுக்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்களோட இந்த வயசுலேயும் இருக்கிற ஒரு தைரியம், அவங்களோட ஊக்கம். ஸோ அதுக்கான அடுத்த கட்டமான, அதாவது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான உதவி வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.